السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கசீதத்துல் புர்தா என்ற கவிக்காவியத்தை அதனுடைய விளக்கு உரையோடு நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதிலே ஆசிரியர் அவர்கள் நஃப்ஸை பற்றி கூறியதை நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம். இரண்டாவது பிரிவு நஃப்ஸை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அதிலே நேற்றைய பாடத்தில் என்னுடைய லவ்வாமா அம்மாரா என்ற நஃப்ஸு, எனக்கு இருக்கக்கூடிய அம்மாரா என்ற நஃப்ஸு என்னை கெட்டதை செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட நரைமுடியும் சரி, எனக்கு வந்த வயோதிகமும் சரி, அதன் மூலமாக அதன் மடமையின் காரணத்தினால், நஃப்ஸு அம்மாராவின் மடமையின் காரணத்தினால் அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய 2 தூதுவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக அது உபதேசம் பெறவில்லை. அதேபோல் அந்த வெட்கமின்றி என்னுடைய தலையின் மீது இறக்க இருக்கிற அந்த நரைமுடி, அந்த விருந்தாளி, அதை கவனிப்பதற்காக வேண்டி எந்த முன்னேற்பாடும் நான் செய்யவில்லையே என்று கை செய்தப்படுகிறார். அதேபோல் இந்த முடி என்பது நரைக்கும் என்பது முன்பே எனக்கு தெரிந்திருந்தால், இந்த நரைமுடியை, ஒவ்வொரு கருப்பு முடியிலிருந்து மறைந்திருக்கும் நரைமுடியை ஆரம்பத்திலே கத்தும் என்று சொல்லக்கூடிய மருதாணியுடன் சேர்ந்த ஒரு பொருளை கொண்டு நான் மறைத்திருப்பேனே. என்னுடைய ஆன்மா அது வழி தவறும் பொழுது, என்னுடைய நஃப்ஸ் என்னை வழி தவற வைக்கும் பொழுது, அடங்காத நிலைக்கு அது செல்லும் பொழுது, அடங்காத குதிரையை எவ்வாறு கடிவாளத்தை கொண்டு அடக்கப்படுமோ அதே போல் என் நஃப்ஸை அடக்கக்கூடியவர் எனக்கு யார் இருக்கிறார் என்று ஆசிரியர் அவர்கள் நஃப்ஸுடைய தீங்கை பற்றி நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதிலே நஃப்ஸின் 7 வகைகள்: நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முல்ஹிமா, நஃப்ஸுல் ராதியா, நஃப்ஸுல் மர்தியா, நஃப்ஸுல் முத்மஇன்னா, அதேபோல் நஃப்ஸுல் காமிலா ஆகிய 7 வகையான நஃப்ஸுகளை நாம் பார்த்தோம். அதற்குடைய தன்மைகள் என்னென்ன என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக மனிதனுடைய இந்த நஃப்ஸ் என்பது சில நேரங்களில் அம்மாராவாக இருக்கிறது, சில நேரங்களில் லவ்வாமாவாக இருக்கிறது, சில நேரங்களில் முல்ஹிமாவாக இருக்கிறது, சில நேரங்களில் முத்மஇன்னாவாக இருக்கிறது, சில நேரங்களில் ராதியாவாக இருக்கிறது, சில நேரங்களில் மர்தியாவாக இருக்கிறது. ஆக உயர்ந்த நஃப்ஸுடைய தரஜா என்பது நஃப்ஸுல் காமிலா, பரிபூர்ணமான நஃப்ஸு, அனைத்து நல்ல வகையான நஃப்ஸுகளுடைய தன்மைகளை அடக்கியது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நஃப்ஸுல் காமிலாவை தந்தல் புரிவானாக. இந்த நஃப்ஸுடைய தீங்கை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் நரைமுடி சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம். அந்த நரைமுடி அவருக்கு உபதேசம் செய்கிறது, அவருடைய வயோதிகம் அவருக்கு உபதேசம் செய்கிறது. அதன் மூலமாக உபதேசத்தை பெற்றுக்கொள்ளாத நிலையில் அந்த நஃப்ஸ் அவரை தடுக்கிறது, அதன் மடமையின் காரணத்தினால். அதேபோல் விருந்தாளிகள் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். நரைமுடி அவர் விருந்தாளி என்று ஒப்பிட்டு கூறுகிறார். விருந்து சம்பந்தமாக இஸ்லாம் என்ன கூறியது என்பதெல்லாம் நாம் நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். நரைமுடி சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் ஷேக்குடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு முக்கியமானது என்பது குறித்த செய்திகளை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று அதே நஃப்ஸை பற்றி அவர் சில விஷயங்களை கூறுகிறார். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக 4 பைத் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். 17, 18, 19, 20 உங்களுக்கு முன்னால் பைத்து ஓதி காண்பிக்கப்படுகிறது.
مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم فلا ترم بالمعاصي كسر شهوتها إن الطعام يقوي شهوة النهم والنفس كالطفل إن تهمله شاب على حب الرضاع وإن تفطنه ينفطم فاصرف هواها وحاذر أن توليه إن الهوى ما تولى يسمي أو يسمي وراعيها وهي في الأعمال سائمة وإن هي استحلت المرعى فلا تسم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ஆரம்பமாக இன்று 17வது பைத்திலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார், ஃபலா தரும் பில் மஆசி கஸ்ர ஷஹுவதிஹா இன்ன தஆம யுகவ்வி ஷஹுவத்தன் நஹிமி. ஃபலா தரும், ஃபலா தரும் என்றால் ஃபலா தர்ஜு, நீ ஆதரவு வைக்காதே, நீ ஒருபோதும் ஆதரவு வைக்காதே. ஃபலா தரும் எதை கொண்டு? பில் மஆசி, பாவங்களை கொண்டு. மாசியத்னா பாவம்னு அர்த்தம், ஆசி பாவம் செய்யக்கூடியவர், மஆசினா பாவங்கள், பாவங்களை கொண்டு நீ ஆதரவு வைக்காதே. என்ன ஆதரவு வைக்காதே? ஃபலா தரும் பில் மஆசி, பாவங்களை கொண்டு நீ ஆதரவு வைக்காதே. கஸ்ர, கஸ்ர என்றால் உடைத்தல் அப்படின்னு அர்த்தம். கஸ்ரல் கலம்னா பேனா உடைந்தது, அல் கலமு மக்சூருன் பேனா உடைக்கப்பட்டது, இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். கஸ்ரனா உடைத்தல். ஷஹுவத்திஹா, ஷஹுவத் அப்படின்னா இச்சை, ஹா அப்படிங்கிறது நப்சு, அதனுடைய இச்சை. ஷஹுவத்திஹான்னு அதனுடைய இச்சை. எதனுடைய இச்சை? ஹாங்கிறது நப்சின் பக்கம் மீளுது. முன்னாடி படித்தோம்னா அந்த அம்மாரத்தி ஃபைன்ன அம்மாரத்தி அப்படிங்கிற நப்சின் பக்கம் மீளுது லமீர். இப்போ ஷஹுவத்திஹான்னு அதனுடைய இச்சை. ஃபலா தரும், நீ ஆதரவு வைக்காதே, பில் மஆசி பாவங்களை கொண்டு, கஸ்ர ஷஹுவத்திஹா அது அதனுடைய இச்சையை முறிக்கும் உடைக்கும் என்று நீ ஆதரவு வைக்காதே. இன்ன தஆம நிச்சயமாக உணவு என்பது, யுகவ்வி கவியுன் அப்படின்னா பலமானவன், அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, அல் கவி பலமானவன். அல் கவியுல் முஃமினு அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். முஃமினுல் கவி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அடியார் யார் அப்படின்னா பலமான அடியார். எதை காட்டிலும் பலகீனமான மூமினை காட்டிலும் பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நப்சகம் சொன்னாங்க. அது கவிங்கிற வார்த்தை வரும், கவினா பலமானவர். இந்த ரெண்டு அர்த்தம் சொல்கிறாங்க அந்த ஹதீஸில். ஒன்று ஈமானுடைய பலம் இருக்கிறது, இன்னும் உடல் பலம் இருக்கிறது. உடல் பலமுள்ள ஈமான் பலமுள்ள அந்த அடியார்னா அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அப்போ யுகவ்வின்னா உறுதிப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. இன்ன தாம நிச்சயமாக உணவு, யுகவ்வி பலப்படுத்துகிறது. ஷஹுவத்தன் நஹிமி, ஷஹுவத்னா முன்னாடி பார்த்தோம்ல இச்சை, நஹிமி அப்படின்னா சாப்பாற்றாம அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டே இருப்பார், கடுமையான பசி உள்ளவர். ஷதீது ஷஹுவத்தின் இல தாம், சாப்பாட்டின் பக்கமாக கடுமையான தேவையுடையவராக இச்சை உடையவராக இருப்பார். என்ன கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவார். இது சாப்பாட்டுராமன்பாங்க. அதான் நஹிமி. நஹிமி சாப்பாட்டுராமனுடைய அதிகமாக சாப்பிடக்கூடிய அவனுடைய இச்சையை அது அதிகதான் படுத்தும். நிச்சயமாக உணவு என்பது இன்ன தாம, நிச்சயமாக உணவு என்பது கவ்வி அதிகப்படுத்தும். ஷஹுவத்தன் நஹிமி சாப்பாடு உணவு பிரியனுடைய இச்சையை அதிகப்படுத்தும். மொத்தமாக அர்த்தம் வச்சு பாருங்கள். ஃபலா தரும் பில் மஆசி, பாவங்களை கொண்டு நீ ஒருபோதும் ஆதரவு வைக்காதே. கஸ்ர ஷஹுவத்திஹா அது மன இச்சையை உடைக்கும், மன உச்சையை துண்டிக்கும், நீ ஆதரவு வைக்காத. இன்ன தாம் நிச்சயமாக உணவு என்பது கவ்வி பலப்படுத்தும். ஷஹுவத்தன் நஹிமி சாப்பாட்டு பிரியனின் அந்த இச்சையை பலப்படுத்துதல் செய்யமத்திற்கு குறைக்காது. அப்போ என்ன சொல்ல வராங்க ஆசிரியர் இந்த இடத்துல அப்படின்னா, பாவம் நம்ம நினைக்கிறோம், பாவம் உள்ள நப்சு ஒன்று ஒன்றா கேட்கும். நம்ம தெருவில் ரோட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு பிரியமான உணவு இருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு உணவு பிரியமாக இருக்கும், ரோட்டில் போகும்போது உணவை பார்க்குறாரு, அது சுண்ணற்று மாற்றமான இடமா இருக்குது, உட்காந்து சாப்பிட முடியாது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் அவருடைய உள்ளம் அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அப்போது என்ன நினைக்கிறாரு, சரி சாப்பிட்றத ஆசைப்படுறது வாங்கி கொடுத்துட்டு அமைதியாயிரும். ஒரு தடவை அந்த நப்ஸுக்கு கட்டுப்பட்டுட்டா நப்ஸு
சொல்லக்கூடிய அந்த இச்சைக்கு கட்டுப்பட்டு அந்த இச்சையை பூர்த்தி செஞ்சுட்டோன்னா அந்த நப்சை அடங்கிரும் அப்படின்ட்டு நினச்சி ஒரு தடவை அந்த நப்சு சொல்லக்கூடிய விஷயத்த அது செய்கிறார் அவர். அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், நப்சு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டே இருக்குது. அந்த நப்சு அவர் ஆசைப்பட்டதே சரி, இதாட்டம் ஒரு தடவை அந்த நப்சுக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டா அது நமக்கு கட்டுப்பற்றும், அது நமக்கு எந்த விதமான இடையும் இனிமே கேட்காது அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறான், அந்த பாவத்தை செய்கிறாரு. அப்போ அதான் சொல்கிறேன், ஃபலா தரும் பில் மாசி, பாவங்களை கூட நீ ஆதரவு வைக்காதப்பா. கஸ்ர ஷஹுவத்திஹா, அந்த நப்சுடைய இச்சையை அது உடச்சிடும். ஒரு தடவை அந்த நப்சுக்கு கட்டுப்பட்டுட்டா, பாவத்துக்கு செஞ்சுட்டா, நப்சு ஏவக்கூடிய பாவத்துக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னா நப்சு நம்ம கட்டுப்பட்டு இன்னும் கேட்காது அப்படின்னு ஒருபோதும் ஆதரவு வைக்காதே. ஃபலா தரும்பில் மாசி கஸ்ர ஷஹுவத்திஹா, அதனுடைய இச்சையை உடைத்துவிடும் என்று நீ ஒருபோதும் ஆதரவு வைக்காதே பாவங்களை கொண்டு. இன்னத்த ஆம, நிச்சயமாக உணவு என்பது கவ்வி, பலப்படுத்தும். என்ன உதாரணம் அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த நப்சுக்கு கட்டுப்பட்டு தான் ஒருத்தன் அப்படின்னா எதை போன்றது அப்படின்னா, ஒரு உணவு சாப்பாட்டு ராமனுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தால் அவனுக்கு சாப்பாடு பிரியம் குறையுமா கூடுமா? கண்டிப்பாக கூட தான் செய்யும். அவனுக்கு பிரியம் சாப்பாடு மேலே இருக்குது. அவன் நப்சு கேட்டே இருக்குது, இது ஒரு தடவை மட்டும் இதை சாப்பிட்டு கொடுமே அப்படின்னு கேட்குது. அந்த நப்சுக்கு கட்டுப்பட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அதை விட நின்றுமா? இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட அதிகமாக கேட்கும். அப்போ சாப்பாடு ராமனுக்கு சாப்பாடு உடைய பிரியம் என்பது அது கொடுக்க கொடுக்க அது பலமாகுமே தவிர அது ஒருபோதும் குறையாது. அதே மாதிரி தான் நீங்கள் நப்சுக்கு கட்டுப்பட்டீங்க, ஒரு தடவை மட்டும் செய்கிறோமே, யார் பார்க்க போகிறா, நம்ம தனியாக தானே இருக்கிறோம், இல்லை அவன் எவ்வளோ பாவம்லாம் செய்கிறான். பொதுவாகவே இந்த நப்சுடைய வேலை என்னென்னா, மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம பாவத்தை குறைச்சி காமிக்கும். எப்போ அவன் எப்படிப்பட்ட அவன்லாம் எப்படி இருக்கான், அவன் பொழுதனைக்கு குடிகாரனாக இருக்கிறான், அவன் பொழுதனைக்கு கெட்ட செயலில் ஈடுபட்டு இருக்கிறான், பொழுதனைக்கும் பேர் அவன் தொழுவாமல் இருக்கிறான். நீ ஒரு நேரம் தானே தொழுவல, நீ ஒரு தடவை தான் இந்த பாவம் செய்கிற, சின்ன பாவம் தானே செய்கிற அப்படின்ட்டு பாவம் செய்யும் பொழுது அப்படியே சுருக்கி காமிக்கும், சின்ன பாவமாக காமிக்கும் நப்சு. பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த பாவத்தை பெருசாக்கி காமிக்கும். உதாரணமாக ஒருத்தன் ஒரு பாவத்தை பண்ணிட்டான் அப்படின்னா எப்பா அவன் மன்னிக்கு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பாவத்தை பெருசாக காமிக்கும் நப்சு. நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட, அதெல்லாம் அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், அதனால் நீ நண்பன் பக்கம்லாம் போகாத, இந்த பாவத்திலே கண்டினியூ ஆகு, அதெல்லாம் அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டு அந்த பாவத்தை பெருசுப்படுத்தி காமிக்கும். பாவம் செய்யும் பொழுது பாவத்தை சிறுசுப்படுத்தி காமிக்கும். பாவம் செஞ்சு முடித்த உடனே மன்னிப்பு கேட்கலாம் போகும்போது அந்த பாவத்தை பெருசுப்படுத்தி காமிக்கும். இதுதான் நப்சுடைய வேலை. அப்போ இந்த நப்சுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த பாவத்தை செஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆதரவு வச்சோம், அதனுடைய இச்சை என்பது அடைந்து விடும், உடஞ்சி விடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாப்பாட்டு ராமனுக்கு எப்படி பிரியத்தை அதிகமாகுமோ அது மாதிரி அந்த நப்சு அதுக்கு நீங்கள் அடிமையாகி அதோடைய பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒருபோதும் அதுக்கு அடிமையாகாதீங்க, அதுக்கு கட்டுப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை உடனே கட்டுப்பட்டு அது நமக்கு அடங்கிடும் நினைக்கும், ஒருபோது அது நடக்காது. அழகா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்க ஒரு உதாரணத்தை, கமஸலி ஷைத்தான் இத காலலில் இன்சானி குஃபுர் ஃபலம்மா கஃபர கால இன்னி பரியும் மின்க இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். சூரத்துல் ஹஷ்ர் 28 ஜுஸ்ல 2வது சூறாவாக இருக்கும். சூரத்துல் ஹஷ்ரில் அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்கிறான், கமஸலி ஷைத்தான், ஷைத்தானை போல, இத காலலில் இன்சானி குஃபுர், அந்த ஷைத்தான் மனிதனை பார்த்து சொன்னால் உக்ஃபுர், நீ நிராகரிச்சிரு அல்லாஹ்வை அப்படின்னு சொன்னோன்னே, ஃபலம்மா கஃபர, அந்த மனிதன் ஷைத்தான் பேச்சை கட்டி நிராகரித்தான், கால இன்னி பரியும் மின்க இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஷைத்தான் சொல்லிட்டான் ரப்புல் ஆலமீன் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால் நீ என்னப்பா அல்லாவுக்கு இணை வச்சுட்டியே, அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்படி இந்த ஆயத்து முடியுது. யார் என்ன சொன்னாங்கிறது தஃப்சீரில் தான் இருக்குது. தஃப்சீர் தபரி, தஃப்சீர் குர்துபி, தஃப்சீர் இப்னு கசீர் போன்ற தஃப்சீர்கள் பேசப்பட்ட ஒரு செய்தி. இது ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கான்னு பாருங்க. ஒரு நல்ல ஆபித் இருந்தார், அவர் பேர் பர்சீசா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆபித். அவர் எந்த அளவுக்குன்னா எழுதுகிறாங்க தஃப்சீர்களில், கண் சிமிட்டுற நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டார். தருஃபத் ஐன், கண்ணு சிமிட்டுற நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யாத அளவுக்கு 60 வருஷம் 100 வருஷத்துக்கு மேலே அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்து அவருக்குன்னு தனியாக ஒரு மடத்தை ஏற்படுத்தி அங்கே அவரோட வேலை என்னென்னா 24 மணி நேரமும் அல்லாஹ் வணங்கிட்டே இருப்பார். ஒருபோதும் அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டார். மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஆள், மக்கள்லாம் அவரை பார்த்து துவா வாங்கிட்டு போவாங்க. அப்படி உள்ள ஒரு பிரபலமான ஆள் தான் பர்சீசா. இந்த பர்சீசாவை எப்படி ஷைத்தானும் நப்சும் வழி கெடுக்கிறான் பாருங்களேன். ஒரு விதத்தில் ஷைத்தான் வருது, இன்னொரு விதத்தில் நப்சுன்னு வருது. அதனால தான் நப்சுடைய வழி கெடுத்தல் கீழே இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ ஒரு தடவை அந்த பர்சீசாவை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு 3 சகோதரர்கள் வராங்க. அந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. இந்த தங்கச்சி யாராவது பொறுப்பான ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும்.
போர் முடிஞ்சோடனே அவளை நான் திருப்பிக்கிட்டேன், தங்கச்சியை கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்னோடனே மக்கள் எல்லாம் பார்த்தா எல்லாரும் எந்த மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை. சரி பர்சீஸா இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம தங்கச்சியை பாதுகாப்பு விட்டுட்டு போவோம், அப்புறம் நம்ம இன்ஷால்லா பார்த்துக்கலான்ட்டு பர்சீஸாவை போய் தேடி போகிறாங்க. பர்சீஸாட்ட கேட்குறாங்க, நாங்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்ய போகிறோம், என்னோடய தங்கச்சியை நீங்கள் பார்த்துக்கலாமா, உங்கள் பொறுப்பில் வச்சுக்கலாமான்னு கேட்டோடனே இல்லை ஒருபோதும் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க ஆரம்பத்தில். இப்போ அதை பதிலை கேட்டு மனம் உடைஞ்சி போகக்கூடிய அந்த 3 சகோதரர்கள் போகிறாங்க. இப்போ நப்சு வருது. ஒரு ரிவாயத்தை நான் சொன்ன நப்சுன்னு வந்து இன்னொரு ஷைத்தான் வருது. மனசில் அவருக்கு தோணுது, எப்பா பர்சீஸா எவ்வளோ பெரிய ஆபிது, இப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டேன், அந்த தங்கச்சியை நான் பொறுப்பெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ அவங்க எப்படியும் அல்லாவுடைய பாதையில் போயிடுவாங்க, அப்போ அந்த தங்கச்சியை வேற ஒரு நபர்கிட்ட விட்டுட்டு போனாங்க பொறுப்பில், அந்த நபர் அந்த தங்கச்சிட்டு தவறான முறை நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த பாவம் யாருக்கு போய் சேரும், உனக்கு தானே போய் சேரும், ஒழுங்காக நீனே பொறுப்பாக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் மனசில் லாஜிக்காக ஷைத்தான் எடுத்தோடனே பாவம் செய்ய சொல்ல மாட்டான். அந்த மரத்தை கனியை நெருங்காதீங்கன்னு சொல்லும்போது அழகாக சொன்னானே, எப்போ அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் மலக்காயிருவீங்க, நீங்கள் நிரந்தரமான ஆயிருவீங்க அப்படின்ட்டு அதை அப்படி அழகுபடுத்தி காமிப்பான். அப்போ கேட்டால் லாஜிக்காக தெரியுது, ஆமாம் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம், தங்கச்சியை பொறுப்பெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், வேற ஒரு நபர்கிட்ட போய் அவங்க பொறுப்பில் விட்டுட்டு அவர் அல்லாவுடைய பாதையில் போர் செய்ய போயிட்டாங்கன்னா அந்த நபர் அந்த தங்கச்சியில் தப்பாக நடந்ததுன்னா அந்த பாவம் நமக்கு தானே வந்து சேரும் அப்படின்ட்டு ஷைத்தான் சொன்னது, நப்சு சொன்னதை கேட்டுட்டு அந்த 3 நபர்களை கூப்பிட்டு உங்கள் தங்கச்சியை என்னுடைய பொறுப்பில் விட்டுட்டு போங்க, உங்கள் தங்கச்சியை நான் எனக்கு ஏத்தாப்புல என்னுடைய மடத்துக்கு ஏத்தாப்புல ஒரு தங்கக்கூடிய இடம் இருக்குது ரூம் மாதிரி, அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் இன்ஷால்லான்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பர்சீஸாவுடைய வேலை என்னென்னா, தனக்கு சாப்பாடு செய்யும் பொழுது அந்த பெண்மணிக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. 3 நேரம் சாப்பாடையும் அந்த வீட்டோடைய கதவுல வச்சு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. நப்சு உள்ளத்துலேருந்து போடுது, பர்சீஸா நீ சாப்பாடு வச்சுட்டு போகிற, அந்த சாப்பாடு அந்த பெண்மணி தான் சாப்பிட்றாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அது வேறு இருக்குதுல்ல, சரி என்ன செய்யட்டும், அந்த சாப்பாடு வச்சுட்டு போகும்பொழுது கதவை தட்டி வச்சுட்டு போ, நீ வந்தது சாப்பாடு வச்சுட்டு அது அப்போ தான் தெரியும், சரி கரெக்டு தானே அது சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நப்சு கட்டுப்பட்டார். முதல்ல எப்படிலாம் வழி கெடுக்கு பாருங்களேன், ஆரம்பத்தில் முதல்ல எப்படி செய்யுது, உடனே சாப்பாடை தயாராக்கிட்டு வச்சுட்டு கதவை தட்டிட்டு போயிடுவாங்க. உடனே இந்த பெண்மணி கதவை தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, தேவையை பிடிச்சி செய்வாங்க. இப்படி கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் நப்சு உள்ளத்தில் போடுது, சாப்பாடை நீ தட்டிட்டு போகிற, அந்த பெண்மணி வந்து எடுக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, அதனால் நீ சலாம் சொல்ல அந்த பெண்மணிக்கு, அது சலாம் பதில் வந்துச்சுன்னா சரி அவங்க உள்ளே இருக்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியும், சொன்னால் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நப்சுக்கு கட்டுப்பட்டார். அதே மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு கதவை தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அங்கேருந்து பதில் சலாம் வரும், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், ஓகே கிளம்பிடுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. மறுபடியும் நப்சு உள்ளத்தில் போடுது, நப்சு தான் சும்மா இருக்கக்கூடாத, பர்சீஸா நீ கதவை தட்டிட்டு சலாம் சொல்கிற, பதில் விடுது ஓகே தான், உள்ளே வந்து அந்த பெண்மணி மட்டும்தான் தனியாக இருக்குது, பைத்தியம் முடிச்சிடாதா அந்த பெண்மணிக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்காதா, அதனால் நீ அந்த பெண்மணிகிட்ட கொஞ்ச நேரம் அந்த நடந்த நிகழ்வுகளை பேசு அப்படின்னு சொல்கிறான் நப்சு. இது சொல்ல கரெக்டாக தானே இருக்குது, அந்த பெண்மணிக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குமே, அதனால் அந்த நப்சு பேச்சை கேட்டு கதவை தட்டி சாப்பாடு வச்சுருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்ற உடனே பதில் சலாம் வந்தோடனே இன்றைக்கி சாப்பாடு இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நிலைமைகளை பேசுவார். அதே மாதிரி கொஞ்ச நாள் போச்சு, பேச்சு தொடங்குச்சு. மறுபடியும் நப்சு உள்ளத்தில் போடுது, அந்த பெண்மணிகிட்ட பேசுறியப்பா பர்சீஸா, அந்த பெண்மணி தான் உள்ளே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, வேறு யாராவது கூட இருக்கலாம்ல, இப்போ என்ன செய்யட்டும், நீ வந்து கதவை திறந்து உள்ளே போய் திரைக்கு பின்னாடி இரு, அந்த பெண்மணி தாங்கிறது உனக்கு தெரியும், திரைக்கு பின்னாடி நீ நிலவரத்தை கேளு. கதவை தட்டுவார், சாப்பாடு வைப்பார், சலாம் சொன்னோடனே உள்ளே போய் திரைக்கு பின்னாடி இருந்து பேசுவார் வைப்பார். கொஞ்ச நாள் போச்சு, நப்சுடைய பேச்சு கேட்டு வழிபட்டு ஒரு கட்டத்தில் திரை விளக்கப்பட்டுச்சு. உள்ளே போனார், அந்த பெண்மணியை பார்த்தாரு, அழகுல மயங்கினார், அந்த பெண்மணியோட தகாத உறவில் ஈடுபட்டார், அந்த பெண்மணி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ ஷைத்தான் நப்சு எப்படி வழிகெடுக்க பாருங்களேன், எடுத்தோடனே அவரை வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட வைக்கல, கொஞ்சமாக அவனை வழி கெடுக்குது நப்சு. அப்போ என்ன சொல்ல வராருங்க ஆசிரியர் பாருங்களேன், பாவம் ஒரு பாவம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க, அந்த பாவம் அடுத்த பாவத்தை தூண்டிகிட்டே இருக்கும். முதல்ல போய் தட்டினார், சலாம் சொன்னார், அப்புறம் வந்து உள்ளே பேச்சு கொடுத்தாரு, உள்ளே போனார், திரையை விளக்குனார், பாவம் செய்ய வச்சுட்டாரு. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு நம்ம கட்டுப்பட்ட இந்த ஒரு பாவம் தானே நினச்சா ஷைத்தானும் நப்சும் அடுத்தடுத்த பாவங்கள் நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பெண்மணி ஹம்லாயிட்டாங்க. அந்த பெண்மணி இப்போ கொஞ்ச நாள் போச்சு. இப்போ மறுபடியும் நப்சு உள்ளத்தில் போடுது, பர்சீஸா பாவம் செய்த வரைக்கும் நல்லா சின்னதாக காமிச்சிட்டு இப்போ பெருசாக காமிக்க, நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், அந்த
பெண்மணி கர்ப்பம் ஆக்கிட்டிய, அந்த பெண்மணி வெளியே போய் உன்னை பற்றி தவறாக சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை? இப்போ என்ன செய்யட்டும், பெண்மணியை நீ கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து நர்ஸு சொல்லுது, இந்த குழந்தை போய் வெளியே போய் உன்னோட தவறான குழந்தைக்கு அத்தா யாருன்னு வெளியே கேட்டாங்க அப்படின்னா உன் பேர் கெட்டு போயிடும். இப்போ என்ன செய்யுது, இந்த குழந்தைய போட்டு தள்ளிடு அப்படின்னு நப்சு சொல்லவும் உடனே அந்த குழந்தைய நப்சோடைய பேச்சை கேட்டு கொண்டுட்டார். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நப்சு சொல்லுது, அந்த பெண்மணி மட்டும் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? உன்னை பற்றி வெளியே சொல்லிட்டா உன் மானம் என்ன ஆகுது? நீ எவ்வளோ பெரிய ஆபிது, மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன செய்யுது, அந்த பெண்மணியும் கொண்டுரு. அந்த பெண்மணியும் கொண்டுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல்ல விபச்சாரம் பண்ணார், 2 கொலை பண்ணிட்டார். நப்சு பேச்சு கொஞ்சமாக கேட்டு பாவத்துக்கு அடிமை ஒரு பாவம் தானே ஒரு பாவம் செய்ய மறைக்க பல பாவங்கள் செஞ்சுட்டார். இப்போ 2 கொலை பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு. அந்த குழந்தையையும் அந்த தாயையும் ஒரு இடத்துல ஒரே கபரில் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ மறுபடியும் அவர் வணக்கத்தில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ போருக்கு போய் திரும்பி வந்த 3 அண்ணன் தம்பிங்க தங்கச்சியை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் பொய் சொல்கிறாரு, என் தங்கச்சி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க, இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு வேற ஒரு கபரை காமிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அப்படியான எல்லாம் ரொம்ப அழுதுட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க 3 அண்ணன் தம்பியும். அப்போது என்ன பாவம்லாம் செஞ்சுருக்காரு? விபச்சாரம் பண்ணிட்டார், 2 கொலை பண்ணிட்டார், பொய் சொல்லிட்டாரு, நப்சுக்கு வழிபட்டு. அதுக்கப்புறம் அந்த 3 அண்ணன் தம்பியும் தூங்குறாங்க. தூக்கத்தில் கனவுல காட்டப்படுது, ஷைத்தான் வாரான். அவங்களுடைய தங்கச்சி பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கிறதாகவும், அந்த தங்கச்சி நோயில் இறந்த மாதிரி இல்லாமல் யாரோ கொல்லப்பட்ட மாதிரி காமிக்கப்படுது. அந்த கபரு இருக்கக்கூடிய உண்மையான கபரு இருக்கக்கூடிய இடமும் அவங்களுக்கு 3 பேருக்கு கனவுல காட்டப்படுது. முதல்ல உள்ளவர் எந்திரிச்சாரு, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு. ஆமாம், எனக்கும் இந்த கனவு வந்துச்சு. 3வது, ஆமாம், எனக்கும் இந்த கனவு தான் வந்துச்சு. அப்போ வாங்க அந்த இடத்துக்கு கபரை போய் தேண்டுவோம். கபரை தோன்றுறாங்க. அந்த தங்கச்சிக்கு பக்கத்தில் அந்த குழந்தை இருக்குது. அப்போது அது யார் கொண்டாங்க அப்படிங்கிறது கனவுல காட்டப்பட்டுட்டு பர்சீசா நேராக போகிறாங்க. பர்சீசாட்ட போய் கேட்குறாங்க என்ன விஷயம்னே. பர்சீசா ஒத்துக்கிட்டார், இது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. நேராக அப்போ உள்ள அரசட்டு கூட்டு போகிறாங்க. பர்சீசாவா மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பர்சீசா போயிட்டே இருக்கும் பொழுது இப்போ வாரான் ஷைத்தான், உண்மையான ரூபத்தில் வாரான். இவ்வளோ நேரம் நப்சு பேச்சு கேட்டார், இப்போ ஷைத்தான் ஒரு ரூபத்தில் என்னை யாருன்னு தெரியுதா? தெரியலையே, நான் தான் உன்னை வழிகெடுத்த ஷைத்தான், உள்ள நப்சு உன்னை வழிகெடுத்துச்சு. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகல, நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம் செய்யி, நான் உனக்கு விடுதலை அளிச்சிடுறேன், இவங்கள்ட்ட உன்னை காப்பாற்றி உன்னை உயிர் பிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே. சரி, என்ன செய்யிட்டு சொல்லு, எனக்கு ஒரே ஒரு சரிதான் மட்டும் செய் அப்படின்னோடனே. நேராக பர்சீஸா 60 வருஷம் 100 வருஷம் அல்லாஹ் மட்டும் வணங்கின ஒரு பாவம் கூட செய்யாத, கண்ணிமைக்கூடிய நேரத்திலும் பாவம் செய்யாத பர்சீஸா ஷைத்தான் பேச்சு கட்டி இக்கட்டான சூழ்நிலையில் கடைசியாக ஷைத்தானுக்கு சரிதாக செஞ்சுட்டாரு. இப்போ ஷைத்தான் சிரிச்சுட்டே போனால் அப்போ தான் சொன்னேன், இன்னி பரியும் மின்கே அல்லா குரானில் சொல்கிறான்ல, நான் உன்னை விட்டு நீங்கிட்டேன். இன்னி அஹாஃபுல்லா ரப்பல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனை பயப்படுறேன், நீ பொசகன் ஏன் காலை சரிதால வந்துட்டியப்பா, நீ சொன்னால் உடனே செஞ்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசி அந்த பர்சீஸா கொல்லப்பட்டார். அப்போ அவருடைய கடைசி அமல் பாருங்கள், ஷைத்தானுக்கு சரிதா செஞ்ச நிலையில் போகப்பட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஆபிது, அந்த நப்சுக்கு கட்டுப்பட்டு ஒரு பாவம் தானே நினச்சி அவருடைய கடைசி இறுதி முடிவு ஷிர்க் வச்ச நிலையில் அவர் மரணிச்சிட்டார். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த நப்சுடைய பாவம் ஏவும் பொழுது அதை ஒரு தடவை செஞ்சால் அதோடைய இச்சம் முடிஞ்சிரும், உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஒருபோதும் ஆதரவு வைக்கக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். அப்படி ஆதரவு வச்சோம் அப்படின்னா சாப்பாடுறாமனுக்கு சாப்பாடு கொடுக்க அவன் சாப்பாடு ஆசை தான் வளருமே தவிர ஒருபோதும் அது அடங்காது, நப்சு அடங்காதுன்ட்டு அழகான முறையில் தனக்கே உரிய பாணியில் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நப்சை பற்றி அழகாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பைத்து புரியுதான்னு பாருங்கள். فلا ترم بالمعاصي كسر شهوتها إن الطعام يقوي شهوة النهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்து நஃப்ஸுடைய தொடர்ச்சியாக பேசுகிறார் ஆசிரியர் பூசி ரஹ்மத்துல்லாஹ். ஒன் நஃப்ஸு கத்திஃப்னி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரதாயி ஒயின் தஃபுத்தின்ஹு என்ஃபத்திமி. ஒன் நஃப்ஸு, மேலும் நஃப்ஸு இருக்குதுல்ல, அது எப்படிப்பட்டதுன்னா கத்திஃப்லி, குழந்தையை போல, பால்குடி குழந்தையை போன்றது. திஃப்லுனா பால் குடிக்கக்கூடிய குழந்தைன்னு அர்த்தம். நஃப்ஸு என்பது பால்குடி குழந்தையை போன்றது. இன் துஹ்மில்ஹு, இன் இருந்தால் ஷர்த்தியா, துஹ்மில்ஹு அதற்கு நீ இன் தத்துருக்குஹு அதை விட்டுட்ட, அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்ட அப்படின்னா ஷப்ப அது வாலிபம் அடைந்து விடும், அலா மீது வாலிபம் அடைந்து விடும். எதன் மீது? ஹுப்பிர் ரலாயி, ஹுப்புனா பிரியம், ரலானா பால்குடி, பால் குடிக்கக்கூடிய பிரியத்திலே வாலிபத்தை அடைஞ்சிரும். அப்போது நஃப்ஸு என்பது குழந்தையை போல,
ஒன் நப்சு கத்திஃபிலி, குழந்தையை போல இருக்குது நப்சு. இன் துஹுமிலுஹு, அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டே இருக்க, பால் குடிக்க விட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா, ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாயி, அது ரலாஅத் பால் குடியின் மீது பிரியத்திலே வாலிபத்தை வரை அடைஞ்சிரும். பால் குடியை சரியான நேரத்தில் நிப்பாட்டிடணும். அப்படி நிப்பாட்டாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வாலிபம் வரைக்கும் அந்த பால் குடியை கேட்டுகிட்டே இருக்கும். ஒயின் தஃபுத்தின் ஹூ, ஒயின் மேலும் இன் ஆகியிருந்தால், அதாவது ஷர்த்தியா, தஃப்தின் ஹூ, தஃபுத்தின் ஃபத்தன ஃபத்தம அப்படின்னா பால் குடித்தான். தஃப்டின் ஹூ, நீ பால் குடியை மறக்க செய்தால், என் ஃபத்மி, அது பால் குடியை மறந்துடும். அப்போ நப்சு என்பது ஒன் நப்சு கத்திஃபிலி, குழந்தையை போன்றது. இன் துஹுமிலுஹு, அதை விட்டுட்டு அந்த குழந்தைய பால் குடி குழந்தையை விட்டுட்டேன்னா, ஷப்ப அலா, வாலிபத்தை அடையும். எதன் மீது? ஹுப்பிர் ரலாயி, பால் குடியின் மீதே அப்படி பால் குடிச்சு பாலை ஆசை காட்டி வாலிபம் வர அடைஞ்சிடும். அப்போது வாலிபம் அடைஞ்சாலும் அந்த பால் குடியோடைய அந்த ஆசை அதுக்கு போகாது. ஒயின் தஃபத்தின், அதுக்கு மாறாக நீ அதுக்கு பால் குடியை சின்ன பிள்ளையில நிப்பாட்டிட்டோம்னா என் ஃபத்துமி, அது பால் குடியை நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆசிரியர் வந்து நப்ஸை வந்து குழந்தை பால் குழந்தைக்கு ஒப்பா சொல்கிறாங்க. எவ்வளோ அடம் முடித்தாலும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஒரு குழந்தையுடைய பால்குடி வருஷம் ஹவுலைனி காமிலைனி, 2 வருடம் முழுமையாக பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த குழந்தைய பெரியவங்க சொல்லும் பொழுது இதுக்கு விளக்கு எழுதுறவங்க 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்த குழந்தைக்கே முயற்சி செய்யணும். அதுக்கு அடுத்த குழந்தை இன்ஷால்லா அதுக்கப்புறம் தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு வயசுலேயே அடுத்த வயசுலேயே குழந்தை பிறந்துச்சுன்னா 2 வருஷம் அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த குழந்தைக்கு முதல் குழந்தை கிடைக்காது. அதனால் அல்லாஹ் சொல்ல சட்டம் என்ன, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 2 வருடம் முழுமையாக பால் குடிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை. அப்போ இந்த 2 வருஷத்துக்கு மேலேயும் பால் குடிக்க வைக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு கம்மியாகவும் பால் குடிக்க வைக்கக்கூடாது. தாய்ப்பாலுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய பவர் கொடுத்துருக்கான். அது அந்த குழந்தைக்கு அழகான முறையில் கர்ப்பப்பையில் இருக்கும்போது ரிசுக்கு கொடுத்தா அந்த அல்லாஹ் தான். அது வெளியே வந்தோடனே அதுக்கும் அந்த குழந்தைக்கு தகுந்தாப்புல அல்லா ரிசுக்கு கொடுக்குறான். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது கர்ப்பப்பையில் கருவறையில் தொப்புள் குடி மூலமாக அந்த ரிசுக்கு அல்லாஹ் கொடுத்தான். யார் நினச்சாலும் வயிற்று கழிச்சு கொடுக்கணுமா தாய்க்கு, அல்லாஹ் தாயோடைய ரத்தத்துலேருந்து தொப்புள் குடியே வழியாக அல்லாஹ் ரிசுக்கு கொடுத்தான். அந்த குழந்தை வெளியே வருது, அல்லாஹ் எவ்வளோ பெரிய ராசிக்கு பாருங்களேன். யார் யாருக்கு எப்படி தேவையோ அப்படி அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான். இப்போ அந்த குழந்தை வெளியே வருது, வெந்தோடனே பல் எதுவுமே இருக்காது. அப்போ பல் இல்லாத சமைக்க முடியாத அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தாய்ப்பால் மூலமாக ரிசுக்கு கொடுக்குறான். இப்போ கேட்கலாம், அப்போ அந்த குழந்தைக்கு பல் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அது கடிச்சு வச்சிரும். ஆனால் அல்லாஹ் அந்த பல் இல்லாத குழந்தைக்கு எப்படி கொடுத்தா லேசாக இருக்குமோ அப்படி அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ இதே தாய்ப்பால் ஒரு தண்ணி டேப்பில் திறந்து விட்டால் தண்ணி உழுது, அது மாதிரி உழுந்துச்சுன்னா குழந்தை மூச்சு முடி செத்துடும். அது வரக்கூடிய வழியையும் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு ஏதுவும் ஆக்கி வச்சுருக்கான். அப்போ தாய்ப்பால் குழந்தைக்கு 2 வருஷம் கொடுக்கப்படணும். அந்த ராசிக்கு அல்லாஹ் அப்படி தான் நமக்கு நிர்ணயித்து வச்சுருக்கான். அது 2 வருஷத்துக்கு மேலே போனாலும் அது தப்பு, 2 வருஷத்துக்கு கம்மியாக வந்தாலும் அது உடல்நல குறைபாடு உண்டாகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அல்லாஹ் அவ்வளோ பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலுக்கு வச்சுருக்கான். அப்போ இந்த நஃப்ஸு என்பது பால் குடிக்கக்கூடிய குழந்தையை போல அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் 2 வருஷத்துக்கு மேலே. இன் துஹுமிலுஹு இன் தத்ருக்குஹு, நீ அதை விட்டுட்டேன் அப்படின்னா ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாயீம், தாய்ப்பாலின் மீது பிரியம் கொண்ட நிலையிலேயே அது வாலிப பருவத்தை அடைஞ்சிடும். வாலிப பருவம் ஆன நிலையிலையும் தாய்ப்பால் மீது அவனுக்கு பிரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சரியான நேரத்தில் அந்த தாய்ப்பாலுடைய பிரியம் துண்டிக்கப்படவில்லை, அதனால் அந்த பிரியத்திலே வளர்ந்துட்டான். ஒயின் தஃபுத்தின் ஹூ, இன்னொரு அதோடைய சொல்யூஷனையும் சொல்கிறாரு. அந்த தாய்ப்பால் சரியான நேரத்தில் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என் ஃபத்திமி நப்ச, அந்த குழந்தை அதை மாதிரி பழக்கியிருக்கும். 5 விளையாதது 50 விளையாமலாம் சொல்கிறாங்களா, சின்ன வயசில் எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும், நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்துடணும். அப்போ அந்த குறிப்பிட்ட வயசை தாய்ப்பாலை நிப்பாட்டிட்டோம்னா நப்சு அதே மாதிரி தன்னுடைய தீய வேலையை நிப்பாட்டிடும். அதுதான் நப்சை வந்து தாய்ப்பாலுக்கு ஒப்பி சொல்கிறாரு ஆசிரியர். இந்த இடத்துல நப்சுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதோடைய விளக்குரையில் போடும் பொழுது, நப்சுனா என்ன, ரூஹுனா என்ன, பல விளக்கங்கள் எழுதுகிறாங்க. இந்த விளக்குரையில் போடுறாங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை ரூஹா முதல்ல வச்சுருந்தான். ஆரம்பத்தில் நம்ம பாடத்திற்கு அதிகமாக சொல்லியிருக்கிறோம், நம்மளோட ரூஹு வந்து 5 நிலைகளை கடந்து போகும். முதலாவது உலகம் ஆலமுல் அருவாஹ், ரூஹுனுடைய உலகம். இது எல்லா ரூஹா அல்லாஹ் வச்சுருந்தான். நம்மளுடைய உயிர் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்மளாம் இருந்தோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் நம்மளாம் இருந்தோம். அதனால் அல்லாஹை பற்றி நினைவு கூறக்கூடிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தான் யார் ரப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அல்லாஹ் கேட்டால் நம்மள்கிட்ட ரூஹா இருக்கும் பொழுது
அலஸ்து பி ரப்பிக்கும், நான் ஒரு ரப்பு இல்லையான்னு கேட்டான். உங்களுடைய ரப்பு இல்லையா கேட்டோன்னே நம்ம எல்லாம் சொன்னோம், காலு பலா ஷஹீத்னா, யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, நாங்கள்லாம் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அல்லாஹ் விட்டு தூரமாகணும், இப்போ ஒரு நினைவுறுத்தல் தேவைப்படுது. தாயுடைய 2வது உலகம், தாயுடைய கருவர் ஆலமுல் அர்ஹாம். அங்கே ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இருக்கிறான், குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கிறான். அங்கே அந்த அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான். 4 மாதம் கழித்து மலக்க அல்லாஹ் கொண்டு வந்து தந்தையுடைய நுத்துஃபால இருந்தும் தாயுடைய கருவறையில் அல்லாஹ் ஒட்ட செஞ்சு அலக்குன்னு சொல்லக்கூடிய அட்டை போல் ஒட்டி இருக்கக்கூடிய அதுலேருந்து அல்லாஹ் மனிதனை பல விதமாக படைக்கிறான். பல நிலைகள் அல்லாஹ் படைச்சி அப்போ 4 மாதத்தில் ரூஹு, நம்ம அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இருந்துச்சுன்னா அந்த ரூஹு அந்த மலக்கு வந்து ஊதுவாங்க. 4 விஷயம் எழுதுவாங்க. ஆணா பெண்ணா, சீதேவியா மூதேவியா, அவனுடைய ரிசுக்கு, அவனுடைய அமல் எல்லாம் எழுதப்பட்டுரும். அதுக்கப்புறம் 3வது உலகம் ஆலமு துன்யா, இந்த உலகத்துக்கு மனிதன் வருவான். அதுக்கு அந்த உலகத்துக்கு இந்த உடம்புங்கிற சட்டை கொடுக்கப்படும். தாயோட கருவறையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டுட்டு இந்த சட்டைக்குள்ளே இந்த ரூஹ் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம், நேரத்தின் சுருக்கத்தினால ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். 4வது இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது இந்த உலகத்துக்கு உள்ளே வரும்பொழுது இந்த சட்டையை கழட்டி போட்டிருந்தேன், அந்த உடம்பு விட்டு போயிடுது. ஆலமுல் பர்சக், கபருடைய வாழ்க்கை, அது மறுமை வரைக்கும் கபரிலே இருப்பார். நல்லதுன்னா நல்லது அனுபவிச்சுட்டு, கெட்டதுன்னா கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கும், கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கும். 5வது உலகம் மறுமையில் ஆலமுல் மஹஷர், மஹஷருடைய உலகம். அந்த ஆலமுல் பர்சக்கில் அவனுடைய உடம்பு என்பது அழியிரும், உடம்பு நாசமாயிடும். கெட்ட ரூஹா இருந்துச்சுன்னா, நல்ல ரூஹ் நபிமார்களுடைய உடல், சாலிஹீன்களுடைய உடல் அந்த மண் சாப்பிட்றதுக்கு ஹராமாக்கி வச்சுருக்கான். அந்த கதை வேறு. இப்போ 5வது உலகத்தில் அந்த 3வது உலகத்தில் இடையில வந்து இந்த உடலுக்கு 3வது உலகம் 4வது உலகத்தில் அந்த உடல் அப்படி கரிஞ்சிரும், புழுக்களால் சாப்பிடப்பட்டுரும். அப்புறம் 4வது உலகம் ரூஹுக்கு தான் வேதனை எல்லாமே. 5வது உலகம் ஒரு ஆலமுல் மஹ்ஷர், அவன் எந்திக்கப்படும் பொழுதே சொர்க்கவாசினா சொர்க்கவாசி உடல் கொடுக்கப்படும், நரகவாசினா நரகவாசி உடல் கொடுக்கப்படும். சொர்க்கவாசி உடல் எப்படி இருக்கும், நரகவாசி உடல் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பாடத்தில் அதிகமாக பார்த்துட்டோம், அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஹை, இந்த 5 உலகத்தில் நம்ம ரூஹு பயணம் மேற்கொள்ளுது. அதில் நம்ம 3வது உலகத்தில் இப்போ இருக்கிறோம். இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, நஃப்ஸுக்கும் ரூஹுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம்ல, அப்போ என்ன சொன்னான்னா ரூஹுன்னு சொன்னேன் நம்மளை. இப்போ உலகத்துக்கு வந்தோடனே, தாயோட வயிற்றுலேருந்து 3வது உலகத்துக்கு வந்தோடனே இங்கே நஃப்ஸுன்னு சொல்லுவாங்க. அதே ரூஹு தான் நஃப்ஸுன்னு சொல்லப்படுது. அல்லாவோட நெருக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ரூஹுன்னு பேர் சொன்னிச்சு. அல்லாவோட தொடர்பு கம்மியாகி உலகத்தில் வரும் பொழுது அதுக்கு பேர் நஃப்ஸுன்னு பேர் ஆகிட்டு அப்படின்னு விளக்கம் எழுதுனாங்க. அப்போ அந்த நஃப்ஸுக்கு நினைவு ஊட்டப்பட்டுட்டே இருக்கணும். அல்லா பக்கத்தில் வந்ததுனால அல்லாஹ் பற்றி நினைவு கூற தேவையே இல்லை. அல்லாவோட தூரமாகி உலகத்துக்கு வந்ததுனால நம்மளுடைய ரூஹு அது நஃப்ஸ் ஆகிட்டு, அப்போ அந்த நஃப்ஸுக்கு ஃபதக்கீர் நினைவு கூறப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அதோடைய விளக்க உரையில் போடுறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அந்த நஃப்ஸ் என்பது ஒன் நஃப்ஸு கத்திஃப்லி, குழந்தையை போல, பால்குடி குழந்தையை போல. இன் துஹுமிலுஹு, அதை நீ விட்டுட்ட, பால் குடிக்க எப்படி விட்டுட்ட அப்படின்னா, ஷப்பா அலா ஹுப்பிர் ரதாயீம், பால்குடியின் பிரியத்தின் மீதே அது ஷப்ப வாலிபம் அடைந்துவிடும். ஒயின் தஃபுத்தின்ஹு, அந்த பால்குடியை மறக்கடிச்சுன்னா என்ஃபத்துமி, அது பால்குடியை மறந்துவிடும் அப்படின்னு நஃப்ஸ் வந்து அழகாக ஓமைப்படுத்துகிறாரு ஆசிரியர். பாருங்க, பைத்து புரியுதான்னு பாருங்க. وَالنَّفْسُ كَالطِّفْلِ إِن تُهْمِلْهُ شَابَّ عَلَى حُبِّ الرَّضَاعِ وَإِن تَفْطِنْهُ يَنْفَطِمِ مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்து 19வது பைத்தில் ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க. ஃபஸ்ரிஃப் ஹவாஹா ஹாதிர் அன் துவல்லியஹு இன்னல் ஹவா மா தவல்லா யுஸ்மி அவ் யஸ்மி. ஃபஸ்ரிஃப், திருப்பி விடு. சரஃபா அப்படின்னா திருப்புதல். சர்ஃப் கலை நம்மலாம் படிச்சிருப்போம், ஆலிமா இதில் நம்ம மீசானில் படிச்சிருப்போம். சர்ஃப் திருப்புதல், ஒரு ஃபியல் எப்படி எப்படிலாம் திரும்பி வரும் அதோடைய பல நிலைமைகளை படிச்சோம். ஃபாலா ஃபாலா ஃபாலோ அப்படி ஆரம்பிச்சு இஸ்மு தஃப்தீல், இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், இஸ்மு ஜமான் மக்கானு, மாதி முலாரி, முஸ்தக்பில், அம்ரு நஹி, அது பல நிலைமையில மாறி மஸ்தரில் வந்து நிற்கும். அப்போ மாறுதல் அர்த்தம் சர்ஃப் அப்படின்னா. பேங்க் அரபியில் மஸ்ரீஃப்னு சொல்லுவாங்க, மாற்றக்கூடிய இடம், பணம் மாற்றம் ஏற்படக்கூடிய இடத்தினால பேங்க் அரபியில் மஸ்ரீஃப்னு சொல்லுவாங்க. சரி ஹைர். ஃபஸ்ரிஃப், நீ திருப்பி விடுவாயாக, திருப்பி விடுவாயாக, மாற்றுவாயாக. எதை ஆசிரியர் நம்மளை சொல்கிறாரு, ஃபஸ்ரிஃப், நீ திருப்புவாயாக. ஹவாஹா, ஹவானா என்ன, ஹவா பிடிச்ச அலையெல்லாம் பாருன்னு சொல்லுவாங்க. ஹவா, ஹவானா பேராசை, அடங்காத ஆசை. ஹவாஹா, அதனுடைய அடங்காத ஆசை. ஹானா எதன் பக்கம் மீளுது, நஃப்ஸின் பக்கம் மீளுது தமீர்.
ஹவாஹா அதனுடைய ஆசையை நீ திருப்பி விடு, நப்சுடைய ஆசையை திருப்பி விடு. ஹாதிர் நீ அச்சமா பயப்படாம அந்த விஷயத்துல பயந்து இரு. ஹாதிர்னா பயந்து இரு, எச்சரிக்கையா இரு. அன்து வல்லியகு அன் எதை எச்சரிக்கையாக இருக்கணும்? து வல்லியகு வலியத் விலாயத்னா சொல்றாங்கல்ல, அப்படின்னா தலைமைத்துவம் அப்படின்னு அர்த்தம். து வல்லியகு அது உனக்கு தலைவன் ஆயிராம இருக்கிறதுக்கு நீ அதை விஷயத்துல எச்சரிக்கையா இரு. ஃபஸ்ரிஃப் ஹவாஹா அதனுடைய பேராசை, நப்சுடைய பேராசை திருப்பி விடு. ஹாதிர் இன்னும் ரொம்ப எச்சரிக்கையா இரு. அன்து வல்லியகு அது உன்னை எஜமானனாக ஆக்கி, அது உனக்கு எஜமானனாக ஆகாமல் இருப்பது இந்த விஷயத்தை நீ எச்சரிக்கையா இரு. நப்சுடைய விஷயத்தை நீ உனக்கு தலைமையாக ஆயிராமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா இரு. தொல்லியகுன்னா துவம்மருகும் அழைக்க உனக்கு ஏவக்கூடிய நிலைமையில அது ஏவக்கூடிய நிலைமையிலும் நீ அதோட ஏவலை செய்யக்கூடிய நிலைமையிலையும் இருக்கிறத விட்டு நீ பாதுகாப்பாக இருந்துக்கும் அப்படின்ட்டு நப்சுடைய விஷயத்துல நீ எச்சரிக்கையா இருப்பா. அதோடைய ஹவாவை நீ திருப்பிடு, அது உனக்கு தலைமையா இருக்கக்கூடாது. இன்னல் ஹவா நிச்சயமாக ஹவா என்பது பேராசை என்பது அடங்காத ஆசை என்பது மா தவல்லா அது மட்டும் உனக்கு தலைமை ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. அந்த ஹவா மட்டும் உன் தலைக்கு மேலே ஏறி அது ஏவரதை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டன்னு வச்சுக்கோ. யுஸ்மி யசிமி ரெண்டு விஷயம் நடக்கும். நீ ஹவாவை உனக்கு தலைமை ஆக்கிட்ட அப்படின்னா யுஸ்மி அது ஒன்று அதில் கொன்னுரும். அந்த ஹவா அது பேச்சை கேட்டு நீ நடக்க ஆரம்பிச்சிட்டன்னா யுசுமி அப்படின்னா மான் இருக்குல்ல, மானை பார்த்து வேடன் அம்பு விடுறான்னா ஒரே பாய்ச்சினா அது செத்துரும், வெளியே கூட போக முடியாது, நவுலாம முடியாமல் அப்படி செத்துரும்னு அது பிறகு யசுமின்னு சொல்லும். யுசுமினா ஒரே பாய்ச்சல் உன்னை அது சாவடிச்சிடும் இந்த நப்சு. யசுமி அல்லது உன்னை கேவலப்படுத்தி தலையை குனியக்கூடிய நிலைமையில உன்னை கேவலப்படுத்தி வச்சிடும் இந்த நப்சு. அப்போ நப்சு உனக்கு தலைவன் ஆயிட்ட அப்படின்னா ஒன்று உன்னை அது கொன்றும் அல்லது உன்னை அதை கேவலப்படுத்தி விட்டுரும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அப்போ இந்த நப்சுடைய விஷயத்துல நப்சாசம் அவங்க ரொம்ப துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்லா தக்கின்னி இலா நப்சி தர்ஃபத் ஐன், யா அல்லாஹ் நப்சின் பக்கமாக என்னை சாட்டி விடாதே. நபி எவ்வளோ பெரிய நபி, ஈரோலக தலைவர், நபிக்கு நப்சு கட்டுப்பட்டுட்டு இருந்தாலும் நபி நமக்கு படிப்பினைக்காக வேண்டி இப்படி துவா செஞ்சிருக்காங்க. நீங்கள் இப்படி துவா செய்யுங்க செய்வதற்காக வேண்டி நப்சாசம் சொல்லி காமிச்சாங்க. ஓ யா அல்லாஹ் இந்த நப்சோடைய விஷயத்தை என்னை தள்ளிடாத. தருஃபத் ஐன் கண் சிமிட்டுற நேரம் கூட என்னுடைய ஆன்மாவின் பக்கம் என்னை சாட்டிடாத. அப்போ ஆன்மாவின் பக்கம் ஒருத்தர் சாட்டப்பட்டுட்டான், கண் சிமிட்டுற நேரம் ஆக்சிடென்ட் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு செகண்டில் மில்லி செகண்டு தான். அவ்வளோ நேரம் நப்சின் பக்கம் நம்மளுடைய விஷயங்கள் திருப்பப்பட்டுனாலே காலி, நல்லா பாதுகாக்கணும். அதான் நப்சாசம் அப்படி துவா செஞ்சாங்க. லா தக்கில்னி இல்லா நப்சி தர்ஃபத் ஐன், யாரெல்லாம் என்னுடைய நப்சின் பக்கமாக கண் சிமிட்டுற நேரம் கூட என்னை சாட்டிடாத அப்படின்னு துவா செஞ்சாங்க. நம்ம அதிகமாக துவா செஞ்சாங்க. யா முசர்ரிஃப் அல் குலூப் உள்ளங்களை திருப்பக்கூடிய முசர்ரிஃப் ஃபஸ்ரிஃப் ஹவா வந்துச்சா, ஆசிரியர் சொல்றாருல உன்னுடைய ஹவாவை அதனுடைய ஹவாவை நீ திருப்பி விடு. நப்சாசம் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம யா முசர்ரிஃப் அல் குலூப் உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, சர்ரிஃப் கல்வி அலா தாத்திக்க என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடும் விஷயத்திலே திருப்பி விடு. ஆசிரியர் அதான் சொல்றார். ஃபஸ்ரிஃப் ஹவாஹா அவனுடைய ஹவா நப்சுடைய ஹவாவை இச்சையை பேராசை அடங்காத ஆசை திருப்பி விடு. எதன் பக்கமாக திருப்பி அதை சொல்லலை, மறைவா இருக்குது தக்தீரா. நல்ல விஷயம் பக்கமாக திருப்பி விடு நப்ச. இதே நப்சு நல்ல விஷயம் பக்கம் திரும்பிச்சுன்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு ரொம்ப கோவக்காரங்க. எந்த அளவுக்குன்னா நப்சாசம் அவங்கள வாள் எடுத்து வெட்ட போனாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும் நஅூது பில்லாஹ். அதே உமர் ரலியல்லாஹு அந்த நப்சை கட்டுப்படுத்தி அவங்க நப்சை எப்படி திரும்பிட்டாங்க? இஸ்லாத்துக்காக வேண்டி திருப்பிட்டாங்க. அதே உமர் ரலியல்லாஹு அதே நப்சு இஸ்லாத்துக்கு மாறா இருந்த நப்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டக்கப்புறம் இஸ்லாமுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா எதிரிகள் நோக்கி தன்னுடைய நப்சை திருப்பிட்டாங்க, இஸ்லாத்துக்கு சாதகமாக திருப்பிட்டாங்க. அதே உமர் அதே கோவம் தான் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தது, இஸ்லாத்துக்கு ஆதரவாயிட்டு. அப்போ அந்த நப்சை சரியான இபாதாத்களில் திருப்பு அப்படின்னு ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி எச்சரிக்கையா இரு, ஹாதிர். அல்லாஹ் பல இடத்துல அடியார்கள் எச்சரிக்கைப்பட்டான். சூரத் ஆல இம்ரான்லாம் சொல்லும் பொழுது ஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் அவங்களை பயங்காட்டுறான்ப்பா, எச்சரிக்கையா இருந்துக்கோ, அல்லாஹ் அவனை பயங்காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னைத்தானே சொல்றான், தன்னுடைய வேதனையை சொல்லி காமிச்சிட்டு. அப்போ ஹாதிர்னா பயந்துக்கோ, அச்சமா இருந்துக்கோ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. அன்து வள்ளியவோ அது உனக்கு தலைவராக ஆகிற வரைக்கும் நம்ம தலைவராக நப்சை ஒருபோதும் ஆக்கிடக்கூடாது. அப்படி ஆயிட்டு அப்படின்னா அது சொல் பேச்சு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதை அழகாக சொல்லுவாங்க, வாயிலேருந்து வார்த்தை சொல்லு வெளியாவதுக்கு முன்னாடி அந்த சொல்லு நமக்கு அடிமை,
அது சொல்லு மட்டும் வாயிலிருந்து வெளியாயிட்டுனா அந்த சொல்லுக்கு நம்ம அடிமை அப்படின்பாங்க. ரொம்ப யோசிச்சு பேசணும். ஒரு செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு செய்யணும். அப்ப இந்த தன்மை எப்போ வரும்? இந்த நப்ச நம்ம தலைமையா ஆகாம இருக்கணும். நமக்கு மட்டும் இந்த நப்சு தலைவன் ஆயிட்டா அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய அடிமையா நப்சு இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப பிரயோஜனமாயிரும். இஸ்லாமுக்கு ஈமானுக்கு அது ரொம்ப வலியுறுத்திடும். அதே இது அந்த நப்சு நம்ம தலைக்கு மேலே ஏறிட்டு அதோடைய பேச்சை நம்ம கேட்குற மாதிரி ஆயிட்டோம்னா, ஒன்று அது நம்மளை கொன்றும். இன்னல் ஹவா மத்தவல் அல்லாஹ் பல இடங்கள் அழகா குரான் சொல்லுவான். அரைத்த மணித்தகத இலாகவும் ஹவாஹூ. நபியை நீங்கள் பார்க்கலையா, யார் ஒருவன் தன்னுடைய இறைவனாக ஹவாவை ஆக்கிட்டானோ, தன்னுடைய இறைவனாக மன இச்சையை ஆக்கிட்டானோ. ஒரு விஷயம் சொல்லுது, சரி நப்சு சொல்லாத பேச்சு கேட்டு 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 அதையும் இறைவன் ஆக்கிட்டான், தன்னோட தலைவன் ஆக்கிட்டான்னா, ஃபஅதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் அவனை வழிகட்டு விட்டான், வழிகேட்டில் போட்டு நல்லா விட்டுருவான். அப்போ நம்மளுடைய தலைவனாக ஒருபோது நப்சு எடுக்கக்கூடாது. அதை ஏன் ஹவாக்க ஹவான் பேர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, அல் ஹவாவும் துசம்மா அல் ஹவா, ஹவாக்கே ஹவான் பேர் வந்துச்சுன்னா, எஹ்வி இளன்னார், எஹ்வி கொண்டு இழுத்து சென்றும். இந்த ஹவாவை பின்பற்றணும் அப்படின்னா நேராக நரகத்தை கொண்டு போய் சேர்த்துறோம். அதனால ஹவா அப்படின்னு அதுக்கு பேர். எஹ்வின்னா ஓட்டக்கூடியது, திருப்பக்கூடியது, அப்படி இழுத்து செல்லக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நரகத்தின் பக்கமாக அந்த ஹவா இழுத்து செல்வதால் அதற்கு ஹவான் பேர் வந்துச்சு ஷாபி ரஹ்மத்துல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி அல் ஹவாவும் அஸ்லுக்குல்லி பலியா, ஹவா என்பது அதுதான் எல்லா சோதனையினுடைய பிறப்பிடமே ஹவா தான். இப்போ ஹவா இல்லைன்னா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். ஒரு பெண் மேலே ஹவா வந்துட்டு பேராசை வந்துட்டுனா அதுக்காக என்னனாலும் செய்வான். மண்ணு மேலே பேராசை வந்துச்சுன்னா அதுக்காக என்னனாலும் செய்வான். ஒரு விஷயத்து மேலே பேராசை, ஒரு பொருள் மேலேயோ நபரின் மேலேயோ பேராசை ஹவா வந்துட்டுனா அதுக்காக எந்த எல்லைக்கும் மனுஷன் போவான். அப்போ அந்த ஹவா அப்படின்னா அதுதான் அஸ்லுக்குல்லி பலியத்தின் எல்லா சோதனையுடைய அசலை அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நபிசாசம் அவங்க துவா செஞ்சுருக்காங்க, சர்ரிஃப் குலூபனா, சர்ரிஃப் கல்வி அலா தாத்திக்க, உன்னுடைய வழிபடக்கூடிய விஷயத்தில் என்னுடைய கல்வை திருப்பிடாந்தா அப்படின்னு நபிசான் துவா செஞ்சுருக்காங்க. அப்போ நீ திருப்பி விடு உன்னுடைய ஹவாவை, உன்னுடைய நப்சுடைய ஹவா இச்சையை நீ திருப்பி விடு நல்ல இதின் பக்கமாக. மேலும் நீ எச்சரிக்கையாக இரு, ஹாதிர் அன்து வள்ளியவும், அது உனக்கு தலைவனாக ஆகாமல் இருக்கணும்னு நீ எச்சரிக்கையாக அந்த விஷயத்தில். இன்னல் ஹவா, நிச்சயமாக ஹவா அடங்கா ஆசை என்பது மா தவல்லா, அது மட்டும் மா ஷர்த்தியா, அது உனக்கு தலைவனாயிட்டு அப்படின்னா யசுமி அவன் யசுமி, ஒன்று கொன்றும் அல்ல அவனை தலை குனிய மாதிரி செஞ்சிடும். எவ்வளோ பெரிய ஆபிது பாருங்களேன். நம்ம பார்த்தோம்ல பர்சீசா, எவ்வளோ பெரிய ஆபிது, கடைசி அவளை கொலை பண்ணிட்டு அவரை அந்த நப்சு அதே மாதிரி தலை குனிவில் கொண்டு போயிட்டு. பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க, பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, சின்ன விஷயம் தவறான விஷயம் செஞ்சுருப்பாங்க, ஒரு பெண் விஷயத்தில் அவங்க தவறான இதில் ஈடுபட்டிருப்பாங்க. அதன் காரணமாக அவங்க அந்த செல்லாம் குறைஞ்சி தலைக்குனிய நிலைமை அந்த நப்சு கொண்டு விட்டுருவோம். இப்போ எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ பாருங்க, பைத்து புரியுதா பாருங்க. فاصرف هواها وحاذر أن توليه إن الهوى ما تولى يسمي أو يسيمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்து ஆசிரியர் சொல்றாரு, அது நப்சை பற்றி தான் சொல்றாரு. வராஇஹா 20வது பைத். வராஇஹா வஹிய ஃபில் அமாலி சாயிமத்துன் வஇன்ஹி யஸ்தஹலத்தில் மர்ஆ ஃபலா துஸ்மி. வராஇஹா, ரா அப்படின்னா மேய்க்கக்கூடியவர். வராஇஹான்னா அதை கவனமாக பார்த்துக்கோப்பா. ராயின் ஆடு மேய்க்கக்கூடியவரை, பொறுப்புதாரிய ராயின்னு சொல்லுவாங்க. நப்சா சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரிஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்கன்னு நப்சா சொன்னாங்க. அதில் ராயின்னா பொறுப்புதாரி. வராஇஹா, வராயி கவனமாக பார்த்துக்கோப்பா. ஹா, அந்த ஹா எதன் பக்கம் இருந்து நப்சின் பக்கம். பொண்ணுடைய அந்த நப்சை நீ கவனமாக பார்த்துக்கொள், கவனிச்சு கொண்டே இரு. லாஹிஹா லஹலா, முலாஹிலான்னு கிதாபில் போடுவாங்க, கவனம், குறிப்பு, நோட்டுன்னு அர்த்தம். ஒரு செகண்ட், லஹலானா ஒரு செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு செகண்ட் அதை பாருங்கள், அதனால் முலாஹிலா அப்படின்னு கிதாபுகளில் போடுவாங்க. அப்போ லாஹில்ஹா, ஒரு செகண்டு கூட விடாமல் அதை அப்படி கண்ணை ஒத்து பார்த்துட்டே இரு. உன்னோட நப்சை மேய்ச்சிட்டே இரு. வஹிய, மேலும் அது அந்த நப்சு ஃபில் அமாலி, அமால்னா என்ன, நற்செயல்கள். பொதுவாகவே அமல்னா செயல், அமால்னா செயல்கள். அமால்னு தனியாக சொன்னாலே நற்செயல்கள் தான் குறிக்கும். யாராவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறான்னு அவனை என்ன செய்வான், அவன் அமல் செஞ்சுட்டு இருக்கான் சொல்லணும். கெட்ட விஷயத்தும் அமல் குறித்தாலுமே பெரும்பாலும் உபயோகத்தில் இருக்கிறது அமால்ங்கிறது நல்ல விஷயத்தை தான் குறிப்போம். அப்போ உன்னுடைய நப்சு
அமல்ல இருக்குது, நல்ல அமல் செஞ்சுட்டே இருக்குது, தொழுதுட்டே இருக்குது, நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டே இருக்குது, குர்ஆன் ஓதணும்னு சொல்லிட்டே இருக்குது, தஸ்பீஹ் செய்யணும்னு சொல்லிட்டே இருக்குது, இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்லிட்டே இருக்குது, நல்ல அமல்ல இருக்கிற மாதிரியே தெரியுது, நல்ல அமல் செய்தவனுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த நஃப்ஸை நீ ரொம்ப உத்துணைக்கு பார்த்துட்டே இரு. வராயிஹா, அதை கவனமாக பார். வஹிய ஃபில் அமாலி, அது அமல்கள் இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப கவனமாக உத்து நோக்கி பாரு. சாயிமத்துன், அந்த நஃப்ஸ் அழகா எப்படி சொல்றாங்க, சாயிமத்துன்னா ராயத்துன், அந்த நஃப்ஸ் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கால்நடை எப்படி தோட்டத்தை பார்த்தா புல்வெளியை பார்த்தா மேயுமோ அதே மாதிரி நஃப்ஸ் நல்ல அமல்கள் மேய்ஞ்சிட்டே இருக்குது. நஃப்ஸாதம் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய சபைகள் ஃபர்தஉ, நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க நஃப்ஸாசம். மேய்ந்து கொள்ளுங்கள்னா என்ன, அந்த திக்ரோட சபைகளில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு போனோடனே திக்ரோட சபைகளை விட்டு அகன்று போனோடனே தூரமாக போனோடனே அந்த விஷயத்த ஆடு மாடுலாம் எப்படி மேய்ந்து அசை போடுமோ அதை மாதிரி அசை போட்டு பார்க்கணும். இன்றைக்கி இது சொன்னாங்களே, இன்றைக்கி இந்த பாடத்தில் இது நடத்துனாங்களே, இன்றைக்கி மாசா படத்தில் இது நடத்துனாங்க, இன்றைக்கி இந்த படத்தில் இது நடத்துனாங்க, இந்த வார்த்தைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீ டயத்தில் அதை அசை போட்டு பார்க்கணும். அப்போது சாயிமத்துன்னா என்னது, ராயத்துன், மேய விடு உன்னுடைய நஃப்ஸை, நல்ல அமல்கள் அப்படி மேய விடுப்பா. அது நல்ல அமலில் மேய்ஞ்சு கொண்டு இருந்தாலுமே நீ கவனமாக இரு. ஒயின் ஹிய, இருந்தால் அது இஸ்தஹலத், ஹல்லத், ஹல்வா, ஹல்வான்னு என்ன, இனிப்புன்னு அர்த்தம். இஸ்தஹல்லத் அப்படின்னா அது சுவை தேடுது, அதில் ருசி கண்டுட்டுன்னு சொல்லுவோம்ல. ஒயின்ஹிய இஸ்தஹலத், அது நல்ல மல் செஞ்சு செஞ்சு நல்ல மல்லே ஊறி அது ருசி கண்டுட்டாலும், அல் மரா, அந்த மேயப்படக்கூடிய இடம்னு அர்த்தம். மரா, அந்த மேயப்படக்கூடிய அந்த இடத்துலையே ருசி கண்டு இருந்தாலும் அந்த நஃப்ஸ் அது ஹிய ஃபலா துசிமி, அதை மேய விடாதப்பா அப்படிங்கிறாங்க. நஃப்ஸு கெட்ட விஷயத்தையே ஏவிட்டே இருக்கும், அது எந்த நிறையோடைய உபதேசத்தையும் ஏற்காது, வயோதிகத உபதேசத்தையும் ஏற்காது. அதே மாதிரி வெக்கங்கட்ட விருந்தாளி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர். நஃப்ஸு வந்து அதை நீ ஒவ்வொரு விஷயமா செஞ்ச, அது சொல்ல சொல்ல நீ கேட்டேன் அப்படின்னா அது உனக்கு பாவத்தை கூட்டிகிட்டே போகும். சாப்பாட்டு ராமானுக்கு சாப்பாடு எப்படி பிரியத்தை அதிகமாக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி பாவத்தை ஒரு தடவை செஞ்சால் அது மறுபடியும் செய்ய தான் தூண்டும். அந்த நஃப்ஸு வந்து குழந்தைய போல், அது சரியான நேரத்தில் அது துண்டிக்கப்படணும் அந்த நஃப்ஸை. இப்படிலாம் சொல்லிகிட்டே வந்தவர். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த நஃப்ஸை நீ சரி நீ சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தில் அதை ஈடுபடுது உன நஃப்ஸு அப்படின்னாலுமே வராயிஹா, அதை கவனமாக இரு. வஹிய ஃபில் அமாலி, நல்ல அமல்கள் இருந்தாலும் சாயிமத்துன், அதை மேய்ஞ்சிட்டு இருந்தாலுமே நீ நல்ல கவனமாக பார்த்துக்கோ அந்த நஃப்ஸை. ஒயின்ஹிய, மேலும் அது இஸ்தஹலத்தில் மரா, அது மேயக்கூடிய இடத்துல நல்லா ருசி கண்டு அதிலே அமல்லே ஈடுபட்டு இருந்தாலும் ஃபலா துஸ்மி, அதை மேய விடாதப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆசிரியர் என்ன சொல்ல வர இந்த இடத்துல, நல்லமல் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நஃப்ஸ் நமக்கு உதவ ஆரம்பிச்சு நல்லமல்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறோம்னா ஒரு கட்டத்தில் அந்த நல்லமலோட விஷயத்திலே நமக்கு அந்த நஃப்ஸு பாதகமாக வந்து நிற்கும். மற்றவங்களை தஹ்கீராக பார்க்க தோணும். அல்லாஹ் பாதுகாக்கும். தஹ்கீர், அதாவது இழிவாக மற்றவங்களை இழிவாக பார்க்குறத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாவமே இல்லை. நஃப்ஸாசம் சொன்னாங்க, சஹாபாக்கள் பெருமை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேள்விப்பட்டு யாரும் சொல்லலாம், எங்கள்கிட்ட அழகிய ஆடை இருக்குது, அது அணிவது பெருமையா, எனக்கு அழகிய செப்பல் இருக்குது அது போடுவது பெருமையா. நஃப்ஸாசம் சொன்னாங்க, அப்படி இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை வெளிப்படுத்த சொல்கிறான். அம்மா பி நியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க, சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாக வெளிப்படுத்துதான் அல்லாஹ் சொல்கிறான். கிபுரு, பெருமைன்னா என்ன தெரியுமா, பிறரை தன்னை உயர்வாக நினச்சி பிறரை தாழ்வாக நினைக்கிறது, இதுதான் கிபுருன்னு அப்படின்னு சொன்னாங்க. கிபுரு அல்லாஹ்க்கு மட்டும் உரியது, பெருமை அல்லாஹ்க்கு உரியது. அல்லாஹ்வுடைய ஆடை பெருமை, அது நம்ம கை வச்சோம், அல்லாஹ்வுடைய ஆடையில் கை வச்சா அல்லாஹ்க்கு எவ்வளோ ரோஷம் வரும். அப்போ அந்த ஒருபோதும் பெருமைக்கு தகுதியானவன் முத்தக்கபீர் அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்போது அந்த அமல் நல்ல அமல்களின் மூலமாக பெருமை கொள்ளக்கூடிய அந்த நஃப்ஸு பெருமையை தூண்டி விட்டுரும். நம்ம எவ்வளோ தொழுகிறோம், எவ்வளோ நாள் தஹஜ்ஜத் தொழுதுருக்குறோம், பாரு ஒரே தொலையே வரமாட்டுக்கான், ஒரே சுற்றிட்டு அலையான் பாரு, அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான், தொலை வரமாட்டுக்கான். நம்ம பிறரை வந்து தஹ்கீர் பண்ணக்கூடாது. கவலைப்படுறது வேறு, ஐயோ ஒரு தொலை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கவலைப்படுறது வேறு. இன்னொன்று தஹ்கீர், இவங்களாம் எங்கே தொலை வர, இவன் வந்து எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி விளங்காதவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இது தஹ்கீர். இப்படி நஃப்ஸு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம நல்ல மலிச்சி அப்படியே இருக்கும், நம்ம நினைக்கணும் நஃப்ஸு நம்ம கட்டுப்பட்டுட்டு நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்குது, நம்ம நல்ல மல் செய்யறதுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். நம்மளை நல்ல மல் செய்யறதுக்கு அப்படியே விட்டு 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 கடைசி நம்மளுடைய அமல்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பிறரை வந்து குறைவாக எண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய அமலை அதிகமாக எண்ணுவதன் மூலமாக. அந்த விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருப்பா. முகஸ்துதி, பிறர் பார்க்கணும் சொல்லக்கூடாது. அல்லதீனஹும்
ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக தொழுவார்கள். அல்லதீனஹும் யுராவூன், மக்கள் பார்க்கணும், யுராவூன் பார்க்கணும்னு அவங்க தொழுவாங்க. இது முனாஃபிக்குடைய தொழுகை. முதபுதபீன பைன தாலிக், ரெண்டுக்கு மத்தியில் இருப்பாங்க. வைதா காமு இலா ஸலாத்தி காமு குசாலா யுராவூன் அன்னாஸ், தொழுகைக்கு தக்பீர் கட்டி நின்னாங்க அப்படின்னா சோம்பேறியா நிற்பாங்க, மக்கள் பார்க்கணும்னு தொழுவாங்க. அப்போ முதலாவது விஷயம், நல்ல அமல் மூலமாக நஃப்ஸ் நம்ம வழிகெடுப்பது. ஒன்றை காட்டிலும் பெரிய அமல் செய்யக்கூடிய யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்மளை தூக்கி விடுறது. ரெண்டாவது, பிற மக்களை தாழ்வாக பார்க்க வைக்கிறது. மூணாவது, பிற மக்களுக்காக வேண்டி இபாதத் செய்ய வைக்கிறது. இவர் பார்க்கணும் அவர் பார்க்கணும் இபாதத் செய்கிறது. விசுவாசம் அழகாக சொன்னாங்க, ஒமன் சாம யுராயி ஃபகத் அஷ்ரக, ஒமன் சொல்லா யுராய் ஃபக்கத் அஷ்ரக, ஒமன் தசத்தக் யுராய் ஃபக்கத் அஷ்ரக. யார் ஒருவர் பிறர் பார்க்கணும் நோன்பு வைக்கிறாரோ அவர் ஷிர்க் வச்சுட்டாரு. எவர் ஒருவர் பிறர் பார்க்கணும் தொழுகிறா அவர் ஷிர்க் வச்சுட்டாரு. எவர் ஒருவர் பிறர் பார்க்கணும் சதக்கா கொடுக்க அவர் ஷிர்க் வச்சுட்டா நப்சான்னு சொன்னாங்க. அப்போ பிறருக்காக வேண்டி அமல் செய்யணும், இந்த நப்சு தூண்டும். நல்ல அமலில் இருக்க மாதிரியே இருக்கும், பிறருக்காக வேண்டி செய்யறதுக்குனால நம்மளுடைய அமல் அது கெடுத்துரும். இப்போ அந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்துக்கோப்பா. வராஇஹா, அதை நீ பேணுதலாக பார்த்துட்டே வா. வஹிய, மேலும் அது அந்த நப்சு, ஃபில் அமாலி, நல்லமல் இருந்தாலும் சாயிமத்தன் மேய்ஞ்சு கொண்டு இருந்தாலும், நல்லமல் செய்து கொண்டு தொழில் செஞ்சாலுமே மேய்ஞ்சு கொண்டு இருந்தாலுமே அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. வயின்ஹிய இஸ்தஹலத்தில் மரா, அது மேயக்கூடிய இடத்துல சுவ கண்டுட்டு அப்படின்னாலுமே ஃபலா துசிமி, அதை மேய விடாத அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பைத்து புரியுதா பாருங்க. வராயிஹா வஹிய ஃபில் அமாலி சாயிமத்துன் وإن هي استحلت المرعى فلا تسيمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இப்போ இந்த 4 பைத்துகளில் என்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர்? நப்சு அதோடைய தீமைகளை வச்சு சொல்லியிருக்கிறாரு. முழுசாக அந்த 4 பைத்தையும் படிக்கிறோம், அதோடைய பொருள் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். பொருள் உணர்ந்து ஓதுறதுக்கு முயற்சிங்க. இந்த பைத்துக்களை உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதிகமாக ஓதி பார்த்து மனப்பாடமும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் فلا ترم بالمعاصي كسر شهوتها إن الطعام يقوي شهوة النهيم والنفس كالطفل إن تهمله شاب على حب الرضاع وإن تفتنه ينفطم فاصرفها وحاذر أن توليه إن الهوى ما تولى يسمي أو يسيمي وراعيها وهي في الأعمال صائمة وإن هي استحلت المرعى فلا تسيمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இதனுடைய பொருள் உங்களுக்கு சுருக்கமாக கொடுக்கப்படுது. இன்னைக்கு பார்த்த பாடம், ஃபலா தரும், நீ ஆதரவு வைக்காதப்பா, பில் மஆசி, பாவங்களை கொண்டு ஆதரவு வைக்காதே, கஸ்ர ஷஹ்வத்திஹா, அந்த நப்ஸோடைய இச்சையை அது உடைச்சிரும் பாவம் செய்வதனால அப்படின்னு ஒய்போதும் ஆதரவு வைக்காத. இன்ன தாம, நிச்சயமாக உணவு என்பது யுகவ்வி, பலப்படுத்தும், ஷஹ்வத்தன் நஹிமி, சாப்பாட்டு ராமனுடைய பிரியத்தை, அதோட இச்சையை சாப்பாடு என்பது அதிகப்படுத்தும். அது மாதிரியே நீ அது பாவத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு தடவை பாவம் செஞ்ச அப்படின்னா ஒருபோதும் அது உன்னுடைய இச்சையை உடைக்காதுன்னு நீ ஆதரவு வைக்காத. ஒன் நப்சு, நப்சு என்பது கத்திஃபிலி, சிறு குழந்தையை போல, பால்குடி குழந்தையை போல. இன் துஹுமிலுஹு, அதை விட்டுட்ட அப்படின்னா ஷப்ப அலா, அது வாலிபம் அடைந்துவிடும். எதன் மீது? ஹுப்பிர் ரதாயிம், பால்குடியின் பிரியத்தின் மீதே வாலிபத்தை அடைந்துவிடும். ஒயின் தஃபத்தின்ஹு, அது பால்குடியை மறக்கடிக்க வச்சுட்டோன்னா என் ஃபத்திமி, அது மறந்துடும். அப்போ நஃப்ஸ் என்பது சிறு குழந்தையை போல, அது விட்டுட்ட அப்படின்னா பால் குடிக்க உன்னுடைய பெரிய ஆளாக வாலிபனாக இருந்தாலும் அந்த ஹுப்புர் ரிலா அவனுக்கு இருக்கும், அதை மறக்கடிச்சுட்டு அது மறந்துடும் சரியான நேரத்தில். ஃபஸ்ரிஃப் ஹவாஹா, அதனுடைய ஹவாவை நீ திருப்பி விடு நல்ல விஷயத்தின் பக்கமாக. ஹாதிர்,
எச்சரிக்கையாயிரு. அந்த வள்ளியவும் அது உனக்கு தலைவன் ஆகாமல் இருக்கணும். அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாயிரு. இன்னல் ஹவா நிச்சயமாக ஹவா அடங்க ஆசை என்பது மாத்தவல்ல அது மட்டும் தலைவன் ஆயிட்டுனா யஸ்மி அவ் யுஸ்மி அவ் யசிமி அவனை கொன்றும் அல்லது உன்னைய கீழ்ப்படிய வச்சு உன்னைய கேவலப்படுத்திடும். வரா ஐஹா அந்த நப்ஸை வந்து பார்த்துட்டே வா. வஹிய ஃபில் அமாலி சாயி மற்றும் நல்லமல்ல அது ஈடுபட்டு இருந்தாலும் அதை பார்த்துட்டே வா. வைன் ஹிய அது இஸ்தஹலத்தில் மரா அது செஞ்சு அது நல்லமல் செஞ்சு செஞ்சு அது மேயக்கூடிய இடத்துல சுவை கண்டாலும் ஃபலா துசிமி அதை நீ மேய விடாதப்பா அப்படின்ட்டு ஆசிரியர் அவங்க நப்ஸுடைய தீமைகளை அழகான முறையில் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட நப்ஸை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நப்சுல் காமிலாவாக நப்சு நமக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நப்சை நமக்கு வசப்படுத்தி கொடுப்பானாக. நல்ல அமல்களில் அந்த நப்சை ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த உலகத்தில் நபி அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும், கபூரில் நபி அவர்கள் பற்றி கேட்கப்படும் போது நபி அவர்கள் குறித்து சரியான பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையில் எல்லாரும் தாகமாக இருக்கக்கூடிய நிலையில் நபி அவர்களுடைய முபாரக்கான கையால் ஹவுலுல் கௌசர் தடாகத்திலிருந்து நப்சாசம் அவங்களுடைய கையிலிருந்து தாகம் ஏற்படாத அது குடிச்ச தாகம் ஏற்படாத அந்த தண்ணியை குடிக்க வைப்பானாக அல்லாஹ். மேலும் சொர்க்கத்து நபியவர்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.